ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளட் குரூப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்கான குரூப் தான் வந்துட்டு இருக்கு. யாருக்குமே வந்து ஒரே மாதிரி இல்லை. அண்ட் பிளட் குரூப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிளட் குரூப் வரும்போது நமக்கு 2 குரூப் வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து ஏபிஓ குரூப் அண்ட் இன்னொன்று வந்து ஆர்எச் குரூப் வந்துட்டுருக்கு. அண்ட் மோர் தென் 20 குரூப் மேலே நமக்கு வந்து ஜெனட்டிக்கலையும் வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லான்ஸ்டெய்னர் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் தான் வந்து 2 குரூப் சிஸ்டமே அவர் வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணார். ஒன்று வந்து ஏபிஓ பிளட் குரூப், இன்னொன்று வந்து ஆர்எச் குரூப். இந்த வீடியோவில் நம்ம அந்த 2 குரூப்புமே பற்றி நல்ல டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஏபிஓ குரூப்னா என்ன, அந்த ஆர்எச் குரூப்னா என்ன, எப்படி வந்து ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து அந்த குரூப் வந்து வேரி ஆகுது, அண்ட் எப்படி வந்து அவங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸாக நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிஓ சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து நம்ம வந்து ஆர்எச் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஏபிஓ சிஸ்டமில் வந்துட்டு என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அதை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து அந்த பிளட் குரூப் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஏபிஓ சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டால் அந்த நேம்லேயே வந்துட்டு இருக்குது என்னென்ன குரூப் இருக்குன்னு. வி ஹாவ் அன் ஏ குரூப் இருக்கலாம், பி குரூப் இருக்கலாம், ஏபி குரூப் இருக்கலாம், அண்ட் தென் வி ஹாவ் அன் ஓ குரூப் வந்துட்டு இருக்கலாம். இதிலே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது ஏபி பாசிட்டிவா, ஏபி நெகட்டிவா, ஏ பாசிட்டிவா, ஏ நெகட்டிவா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு என்ன குரூப் இருக்குது அப்படின்னா ஆர்ஹெச் குரூப் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. ஏபிஓ குரூப்பில் வெறும் ஏ குரூப்பா பி குரூப்பா மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதே வந்து ஆர்ஹெச் குரூப்பில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏபிஓ சிஸ்டமில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஆன்டிஜன் அப்படிங்கிறது இங்கே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஆர்பிஸில் வந்துட்டு வி ஹேவ் அன் ஆன்டிஜன் வந்துட்டு இருக்கும். ஓகேவா. அந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸ்லாம் வந்துட்டு அந்த ஆன்டிஜன் வந்துட்டு இருக்கும். அந்த ஆன்டிஜன் வந்து எந்த ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்ம பாடியில் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஏபிஓ குரூப்பில் வந்துட்டு ஒவ்வொரு பிளட் குரூப்பை வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணுவாங்க. இந்த ஆன்டிஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேஜராக என்னென்ன ஆன்டிஜன் இருக்கும் அப்படின்னா ஆன்டிஜன் ஏ இல்லைன்னா ஆன்டிஜன் பி தான் வந்துட்டு இருக்கும். ஆன்டிஜன் ஓ அப்படிங்கிற ஆன்டிஜன்லாம் வந்து நமக்கு கிடையாது. இப்போ வந்து ஏ குரூப்பில் வந்து எந்த ஆன்டிஜன் இருக்கும் அப்படின்னா அது பேர்லேயே இருக்குது ஏ அப்படிங்கிறதுனால ஆன்டிஜன் ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே பி குரூப்பில் வந்து நமக்கு வந்து ஆன்டிஜன் பி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே வந்து நம்ம ஏபி குரூப்பில் பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன ஆன்டிஜன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஓ குரூப்பில் வந்துட்டு என்ன ஆன்டிஜன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏபிஓ அண்ட் ஓ குரூப்பில் வந்துட்டு என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஆன்டிஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆன்டிஜன் ஏ, அதாவது ஏ குரூப்பில் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஆன்டிஜன் வந்து என்ன இருக்கும், ஆன்டிஜன் வந்து ஏ வந்துட்டு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டேபிளர் காலம் வச்சு நம்ம வந்து படிக்கலாம். ஸோ தட் இன்னும் ஈஸியாக இருக்கும். என்னென்ன ஆன்டிஜன் இருக்கும், என்னென்ன ஆன்டிபாடி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன குரூப் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஆன்டிஜன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்பிசியில் தான் வந்துட்டு இருக்கும். அதாவது ரெட் பிளட் செல்லோட சர்ஃபேஸில் தான் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து ஆன்டிஜன். அண்ட் ஆன்டிபாடி வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து பிளாஸ்மாவில் வந்துட்டு இருக்கும். இப்போ இதான் வந்து ஆர்பிசி. இந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸில் வந்து இருக்கிறது தான் வந்து ஆன்டிஜன். ஓகேவா. அந்த சர்ஃபேஸ்லாம் வந்துட்டு ஏ ஆன்டிஜனோ, பி ஆன்டிஜனோ, இல்லைனா வந்து ஏபி ஆன்டிஜனோ, இல்லைனா வந்துட்டு எந்த ஆன்டிஜனுமே இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த ஆர்பிசி சர்ஃபேஸ்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ஆர்பிசி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர்பிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு டியூப்பில் வந்து பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளட்டில் உள்ள காம்போசிஷனில் ஒன்று தான் வந்து இந்த ஆர்பிசி. அந்த பிளட்டில் வந்து ஆர்பிசியும் இருக்கும். ஓகேவா. அண்ட் இதில் வந்து பிளட்டோட காம்போசிஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிளட்டோட காம்போசிஷன் அப்படின்னா பிளட்டில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் நம்ம இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து பிளட்டை பொறுத்த வரைக்கும் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து பிளட்டில் வந்து செல்ஸ் இருக்கலாம், அதாவது லைக் லிம்போசைட்ஸு, ஆர்பிசி, டபிள்யூபிசி அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து செல்ஸ் இருக்கலாம். இன்னொன்று வந்து நமக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா. இதுதான் வந்து மேஜர் காம்போசிஷன் ஆஃப் பிளட்டுன்னு எடுத்துக்கிட்டால் மேஜராக வந்து நமக்கு செல்ஸ் இல்லைனா ஃப்ளூயிட்ஸ் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்கலாம். இந்த ஃப்ளூயிட்ஸில் தான் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். இதே செல்ஸில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்பிசி ரெட் பிளட் செல் இருக்கும், அண்ட் டபிள்யூபிசி நம்மளுக்கு வந்து ஒயிட் பிளட் செல் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து நமக்கு வந்து பிளேட்லெட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு காம்போசிஷன் ஆஃப் பிளட். இதில் ஒரு காம்போசிஷன் தான் இந்த ஆர்பிசி. இந்த ஆர்பிசியில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஆன்டிஜன் இருக்கும். அண்ட் என்ன டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்குங்க வச்சு நமக்கு வந்து பிளட் குரூப் வந்து டிவைட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு
இந்த சீரம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிளாஸ்மாலருந்து அதாவது பிளாஸ்மாலருந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஃபைப்ரினோ அந்த மாரி வந்து ஒரு கிளாட் பண்ற சப்ஸ்டன்ஸ வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வந்து சீரம். இந்த சீரம்லயே வந்துட்டு நமக்கு ஆன்டிபாடி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ தட் இதுதான் வந்து மேஜர் காம்போசிஷன் ஆஃப் பிளட். இப்போ வந்து நம்ம திருப்பியும் பேக் டூ த ஃபார்ம் வந்து அந்த அந்த டியூப்க்கு வந்து போலாம். அண்ட் அந்த டியூப்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இப்போ நம்ம பிளட்ட வந்து ஒரு ஆன்டி coagulant ஆட் பண்ணாம நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, கீழ வந்து ஆர்பிசி வந்துட்டுருக்கும். அண்ட் மேல வந்து ஒரு ஒரு ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டுருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பிளாஸ்மா ஓகேவா? இந்த பிளாஸ்மாவ நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிளட் வந்து கிளாட் ஆயிரும். கிளாட் ஆனதுக்கடுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 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 எல்லோ கலர்ல ஒரு ஃப்ளூயிட் மாரி வரும். அந்த ஃப்ளூயிட் தான் வந்து நமக்கு வந்து சீரம். ஓகேவா? இந்த ஃப்ளூயிட் தான் வந்து சீரம். அண்ட் இதுதான் வந்துட்டு சீரம். ஓகேவா? இந்த சீரம் தான் வந்துட்டு ஆன்டிபாடி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. இப்போ வந்து அந்த டேப்லெட் காலம் போலாம். நம்ம என்னென்ன எழுத போறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? பேக் டூ த டேபிள். இந்த டேபிள்ல வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட மாரி குரூப்ல வந்து நம்ம வந்து ஏ குரூப் எழுத போறோம். அண்ட் வி ஹேவ் அன் ஏ குரூப்ல வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். ஆன்டிஜன் வந்து நமக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கும், நேம்லயே இருக்கு. ஆன்டிஜன் ஏ வந்துட்டுருக்கும். இந்த ஆன்டிஜன் ஏக்கு அகெயின்ஸ்டா வந்து நமக்கு சீரம்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஆன்டிபாடி பி வந்துட்டு இருக்கும். இப்போ குரூப் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆன்டிஜன் பி இருக்கும். இதுல ஆன்டிபாடி வந்து ஏ வந்துட்டுருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன குரூப் அப்படின்னா, ஏபி குரூப் வந்து பார்க்க போறோம். இதுல ஆன்டிஜன் வந்து 2 ஆன்டிஜனுமே இருக்கும். அதாவது ஆன்டிஜன் ஏ இருக்கும், ஆன்டிபாடி பி இருக்கும். இதே ஆன்டிஜன் ஏ அண்ட் ஆன்டிஜன் பி வந்துட்டுருக்கும். இதே ஆன்டிபாடி வந்து எந்த ஆன்டிபாடியுமே இதில வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. இதே வந்து ஓ குரூப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த ஆன்டிஜனுமே கிடையாது. அண்ட் ஆன்டிபாடி வந்து ஏயும் இருக்கும், ஆன்டிபாடி பியும் வந்துட்டுருக்கும். இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏபி அண்ட் ஓ ஓகேவா? இதில வந்து என்ன ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருக்கோ, அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து அந்த ஆன்டிபாடி வந்துட்டுருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து நீங்க ஏ குரூப் இருக்கிற பேஷண்ட்க்கு வந்து பி பிளட் குரூப் வந்து நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஏ ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஏ ஆன்டிபாடி வந்து பி குரூப்ல இருக்கும். ஸோ தட் அவங்க 2 பேருக்குமே வந்து அந்த பிளட் வந்து ஒத்துக்காது. ஸோ தட் நெறைய காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. இதனால தான் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப முக்கியம். அண்ட் மாத்தி வந்து பிளட்டையும் ஏத்திடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் அவங்கவங்க பிளட் வந்து டிஃப்ரெண்ட்டா வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு பிளட் குரூப் வந்து ஏன் ஃபைண்ட் பண்றோம்? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? கிளினிக்கலா வந்து அது எதுக்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பிளட் குரூப்ப ஃபைண்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஏ இருக்கிற பேஷண்ட்க்கு வந்து பி ஏத்தும்போது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இன்காம்பபிலிட்டி வந்து ஆர்பிசிலாம் லைசிஸ் ஆகி அவங்களுக்கு நெறைய காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தட் இப்போ ஒருத்தருக்கு வந்து பிளட்ட வந்து நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பிளட் குரூப் இருக்கு அண்ட் அவங்களோட பிளட்டையும் இவங்களோட பிளட்டையும் நம்ம எடுத்து ஒரு ஸ்லைட்ல வந்து பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அக்ளூடினேஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ தட் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு இந்த பிளட் குரூப் ஆஃப் நாலேட்ஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் டெர்மோட மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டோனார். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெசிபியன்ட். டோனார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அவங்க தான் வந்து பிளட் குடுக்க போறவங்க. இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து பிளட் தேவைப்படுது அப்படின்னா, டோனார் அவங்க தான் வந்து பிளட் வந்து குடுப்பாங்க. அண்ட் ரெசிபியன்ட் அவங்க வந்து யார் அப்படின்னா, யார் வந்து அந்த குடுத்த பிளட்ட வந்து அவங்க பாடிக்குள்ள ஏத்துக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து ரெசிபியன்ட். டோனார் அப்படின்னா என்ன? ரெசிபியன்ட் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு கிளியரா ஐடியா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு டோனார்ல உள்ள ஆன்டிஜன் வந்து ரெசிபியன்ட்ல உள்ள ஆன்டிபாடி கூட ரியாக்ட் பண்ணாம நம்ம பார்த்துக்கணும். இப்போ எப்படியாவது வந்து அவங்களுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த பிளட் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு நெறைய காம்ப்ளிகேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தட் வந்து டோனாரோட ஆன்டிஜனும், ரெசிபியன்ட்டோட ஆன்டிபாடி வந்து முதல்ல வந்து நம்ம கிராஸ் மேட்சிங் பண்ணி பார்த்துறணும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. கிராஸ் மேட்சிங் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து காம்பல்பிலிட்டியா, இன்காம்பல்பிலிட்டியா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அண்ட் அது போக வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருமா அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து டோனார்ல உள்ள ஆன்டிஜனும், ரெசிபியனோட ஆன்டிபாடி வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். எப்பவுமே வந்து ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓ குரூப்ப வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓ குரூப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆன்டிஜனுமே கிடையாது. ஆனா ஆன்டிபாடி வந்து ஏ ஆன்டிபாடியும், பி ஆன்டிபாடியும் அங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. எப்பயுமே வந்து இப்போ நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிளட் குடுக்க போறேன் அப்படின்னா, என்னோட ஆன்டிஜன் தான் கன்சிடர் பண்ணிக்கணும்னு நம்ம முதல்ல பார்த்தோம். இங்க வந்து எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்ல. அப்ப எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்லங்கிறப்போ, நான் யாருக்குனாலும் பிளட் வந்து குடுக்கலாம். ஓகேவா? ஸோ தட் ஓ குரூப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுனிவர்சலி டோனார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இங்க எந்த ஒரு ஆன்டிஜனுமே
ஆன்டிஜனுமே இல்ல. ஆன்டிபாடி மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ ஓ குரூப்ல வந்துட்டு எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்லாததுனால நமக்கு வந்து யாருக்குனாலும் வந்து இந்த ஓ குரூப் வந்து பிளட் வந்து குடுக்கலாம். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறது என்ன அப்படின்னா, ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆன்டிஜன் வந்து இருக்கு. ஆனா ஆன்டிபாடி வந்து கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து பிளட் வந்து வாங்கணும் அப்படின்னா, அவங்களோட ஆன்டிபாடி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க போறோம் சொன்னோம். ஸோ தட் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆன்டிபாடியுமே கிடையாது. அதனால யாருனாலும் வந்துட்டு ஏபி பிளட் குரூப்புக்கு வந்துட்டு ஆன்டிபாடி அதாவது ஏபி பிளட் குரூப்புக்கு வந்து யாருனாலும் வந்து பிளட் வந்து குடுக்கலாம். ஸோ தட் வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்து பிளட் வாங்குறாங்களோ அவங்க வந்து யுனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அக்ளூடினேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பத்தி பார்க்கலாம். இப்போ ஆன்டிஜன் வந்து ஏ வந்துட்டுருக்கு, ஏ பிளட் குரூப்ல. இதே வந்து ஆன்டிபாடி ஏ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அக்ளூடினேஷன் அதாவது கிளம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கிளம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரே டைப் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஒரே டைப் ஆஃப் ஆன்டிபாடி வந்து ரியாக்ட் ஆகும்போது, அது 2மே வந்து சேர்ந்து நமக்கு வந்து ஒரு தரையா வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாரி ஃபார்ம் ஆகுறது தான் வந்து கிளம்ஸ் ஓகேவா? அக்ளூடினேஷன் கிளம்ஸ். இந்த கிளம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆனா, உங்களுக்கு வந்து அந்த பிளட் வந்து ஒத்துக்கிறாதுன்னு அர்த்தம். நம்ம அந்த பிளட் வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணக்கூடாது அந்த பேஷண்ட்க்கு. இப்போ வந்து இதில வந்து பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கதான் வந்துட்டு நமக்கு வந்து டோனார்ல உள்ள ஆன்டிஜன். நம்ம என்ன ஆன்டிஜன் எடுத்துக்கிட்டோம், இங்க வந்து ஏ ஆன்டிஜன் வந்து எடுத்துக்கிட்டோம் ஓகேவா? டோனார்ல உள்ள ஆன்டிஜன். இதே வந்து அந்த ஆர்பிசில அதாவது அந்த ரெட் கலர்ல காமிச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து என்ன அப்படின்னா, விச் இஸ் அன் ஆன்டிபாடி ஓகேவா? இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடி வந்து இப்போ ரியாக்ட் ஆக போகுது. ஆன்டிபாடி வந்து யார்ட்ட இருக்கும்? ரெசிபியன்ட்ல வந்துட்டு இருக்கும். இந்த ரெசிபியன்ட்ல உள்ள ஆன்டிபாடி வந்து விச் இஸ் ஏ ஆன்டிபாடி வந்துட்டு இருக்கு. இப்போ இது 2மே வந்து மிக்ஸ் ஆகும்போது நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ வந்து ஒரே டைப் ஆஃப் ஆன்டிஜன் அதுக்கேத்த மாரி ஆன்டிபாடி வந்து ரியாக்ட் ஆகும்போது, நமக்கு வந்து அக்ளூடினேஷன் அதாவது கிளம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். இந்த கிளம்ப்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. கிளம்ப்ஸ் வந்து இந்த மாரி வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு தரையா வந்துட்டு இந்த மாரி வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து கிளம்ப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் வந்து நம்ம வந்து கரெக்டான ஆன்டிஜனும் ஆன்டிபாடி நம்ம குடுக்காம வந்துட்டு, ஆன்டிஜன் ஏக்கு ஆன்டிபாடி பி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கிளம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அந்த ஆர்பிசி எல்லாமே தனித்தனியா நம்மளால பார்க்க முடியும். இந்த மாரி வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான பிளட் குரூப்ப தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃப்யூஸ் பண்றோம் அர்த்தம். அங்க வந்து கிளம்ப்ஸ் இருக்காது. ஸோ தட் அந்த பேஷண்ட்க்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வந்து வராது. இதுதான் வந்து 2 டிஃபரன்சியேஷன் பிட்வீன் அக்ளூடினேஷன் அண்ட் நான் அக்ளூடினேஷன். இல்லைன்னா வந்து கிளம்ப்ஸ் அண்ட் நோ கிளம்ப்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சிஸ்டம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஹெச் சிஸ்டம் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஏபிஓ சிஸ்டம் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு ஐடியா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ வந்து நம்ம ஆர்ஹெச் ஃபேக்டர பத்தி பார்க்கலாம். ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்கா? இல்லையா? பிரசன்ட் ஆயிருக்கா? ஆப்சென்ட்டா? அப்படிங்கிறத வச்சு வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ பிரசன்ட் ஆயிருந்தா அந்த பேஷண்ட்க்கு வந்து எந்த மாரி பிளட் குரூப் வரப்போகுது? இல்ல வந்து அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து இல்லன்னா எந்த மாரி வரப்போகுது? அப்படிங்கிறத பத்தி வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு வரும்போது, இந்த ஆர்ஹெச் அப்படின்னு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்ஹெச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீசஸ் மங்கி அப்படிங்கிற ஒரு மங்கிலேருந்து அந்த ஃபேக்டர் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ தட் இதுக்கு வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லைன்னா ஆர்ஹெச் சிஸ்டம் அப்படிங்கிற நேம் வந்து குடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நம்ம ஹியூமன்ல வந்து இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லைன்னா அந்த ஆர்ஹெச் சிஸ்டம வந்து எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா, டி ஆன்டிஜன் ஓகேவா? இப்போ ஒரு பேஷண்ட்க்கு இல்லைனா ஒரு பெர்சனுக்கு வந்து டி ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாரி பிளட் குரூப் வரும்? டி ஆன்டிஜன் இல்லன்னா எந்த மாரி பிளட் குரூப் வரும்? அதுதான் வந்து இந்த ஆர்ஹெச் சிஸ்டம்ல வந்து அவங்க சொல்ல வர்றது. அண்ட் டி ஆன்டிஜன் வந்து இருக்கிறதுனால வந்துட்டு ஹியூமன்ஸ்ல வந்துட்டு டி ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வருமா? நெகட்டிவ் வருமா? இல்லனா டி ஆன்டிஜன் இல்லன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வருமா? நெகட்டிவ் வருமா? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹியூமன்ஸ் வரும்போது டி ஆன்டிஜன் தான் நம்ம டினோட் பண்ணணும். ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து டினோட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து டி ஆன்டிஜன் இருக்குன்னு வச்சுக்கோவேன். அந்த டி ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ்னு வரும். அதாவது ஏபி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ் அந்த மாரி வந்துட்டு வரும். இதே வந்து டி ஆன்டிஜன் அவங்களுக்கு வந்து இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் வரும். ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ் அந்த மாரி நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து வரும். இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அதாவது ஆர்ஹெச் ஃபேக்டர்ல உள்ள ஒரு இது ஓகேவா? ஏ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஏ நெகட்டிவா, பி நெகட்டிவா அப்படிங்கிறத டினோட் பண்றது இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் சிஸ்டம் தான். நம்ம ஹியூமன்ஸ பொறுத்தவரைக்கும் 85% அதாவது டோட்டல் பாப்புலேஷன்ல 85% நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் தான் இருக்கும். நமக்கே தெரியும் நெகட்டிவ் பிளட் குரூப் தான் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் 85% வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவா தான் வந்துட்டு இருப்பாங்க. ரிமைனிங் 15% தான் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவா இருப்பாங்க. அண்ட் ஆர்ஹெச் நெகட்டிவ்மே வந்து ரொம்ப ரேரான பிளட் குரூப்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன பத்தியும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா என்ன? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து யார் யாருக்கு வந்து தேவைப்படும்? நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் வந்து நம்ம பார்க்கணும்? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு பிளட் இல்ல, அதாவது அனிமிக்கா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோம். இல்லன்னா வந்து சடனா வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால பிளட் லாஸ் வந்து நெறைய ஆகும்போது அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோம். இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தி ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் பிளட் ஓகேவா? பிளட்ட வந்து நமக்கு வந்து டோனார்லேருந்து ரெசிபியன்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இந்த ப்ராசஸ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைஃப் சேவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட்க்கு வந்து இல்லன்னா ஒரு பெர்சனுக்கு வந்து பிளட் தான் வந்து ரொம்ப முக்கியம். பிளட் இல்லாம வந்து அவங்களுக்கு எந்த ப்ராசஸுமே நடக்காது. ஸோ தட் இது வந்து ஒரு லைஃப் சேவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கண்டிஷன்க்குலாம் நமக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விச் இஸ் அனீமியா. அனீமிக் கண்டிஷன் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எய்தர் ஆர்பிசி இல்லனா ஹீமோகுளோபின் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ தட் அந்த கண்டிஷன் வந்து நம்ம கண்டிப்பா வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி தான் வந்து ஆகணும். இல்லனா வந்து அவங்க லைஃப் சேவிங் ப்ராசஸ் வந்துட்டு அவங்க லைஃப் சர்வைவல் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வந்துட்டுருக்கும். அண்ட் செகண்ட் வந்து ஹெமரேஜ். இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது. இல்லனா வந்து ஏதாவது ஒரு கண்டிஷனால அவங்களுக்கு ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த மாரி கண்டிஷன்ல நமக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து ட்ராமா அண்ட் பர்ன்ஸ்ல கூட வந்து நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம். அண்ட் கடைசியா வந்து சர்ஜரி. இப்போ ஏதாவது சர்ஜரி பண்ண போறோம். அவங்களுக்கு பிளட் லாஸ் கண்டிப்பா இருக்குங்கிற இதில வந்துட்டு அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண போற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம பார்க்கணும்? என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அவங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ப்ரிகாஷன்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோனார வந்து ரொம்ப வந்து இது பண்ணணும். டோனார்ல வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான டோனாரா பார்க்கணும். டோனாருக்கு வந்து அடிக்குவேட்டான பிளட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ டோனாருக்கே வந்து பிளட் கம்மியா இருக்கு. அவங்களே ஹெல்த்தியா இல்ல அப்படிங்கிற கண்டிஷன்ல ரெசிபியன்ட்க்கு வந்து அவங்க பிளட் வந்து குடுக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸுமே இருக்கக்கூடாது. லைக் டைஃபாய்டோ இல்லன்னா வந்துட்டு வேற ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லனா வந்து வேற ஏதாவது ஒரு டெங்கு இன்ஃபெக்ஷனோ அந்த மாரி வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே இருக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளட்டோட காம்பேக்டபிலிட்டி வந்து செக் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவா, நெகட்டிவான்னு செக் பண்ணணும். பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ், நெகட்டிவ் இருக்கவங்க பாசிட்டிவ் அந்த மாரி வந்து மாத்தி மாத்தி குடுக்கக்கூடாது. ப்ரியாரா வந்து இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றோம் அப்படின்னா, உங்களோட காம்பேக்டபிலிட்டி வந்து செக் பண்ணணும். ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து செக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆ ஆர்ஹெச் காம்போனன்ட்ஸை வந்து ஆர்ஹெச் காம்பேக்ட் நம்ம செக் பண்ணணும் ஓகேவா? ஆர்ஹெச் காம்பவுண்ட் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆர்ஹெச் பாசிட்டிவா, நெகட்டிவாங்க செக் பண்ணணும். நெகட்டிவா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்து குடுக்குறது மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து முதலே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் இதில வந்து நம்ம மேஜரா பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, மேட்சிங் அண்ட் கிராஸ் மேட்சிங் 2மே பண்ணி பார்க்கணும். மேட்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பேஷண்ட்க்கும், ரெசிபியன்ட்க்கும் என்னென்ன பிளட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இது கிராஸ் மேட்சிங் அப்படிங்கிறது டோனாரோட பிளட்ட வந்து ஒரு ஸ்லைட்லயும், அண்ட் அதே ஸ்லைட்ல அது ரெசிபியன்ட்டோட பிளட்டையும் வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து அக்ளூடினேஷன் ஆகுதா, இல்லையா அப்படிங்கிறத பார்க்க தான் வந்து கிராஸ் மேட்சிங். இந்த 2 ப்ராசஸுமே வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி பார்க்கணும். அண்டு அடுத்து ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, செக் ஃபார் த பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷன். பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பிளட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுற இன்ஃபெக்ஷன். லைக் ஹெச்ஐவியா இருக்கலாம், ஹெப்படைட்டிஸா இருக்கலாம், ஜாண்டிஸா இருக்கலாம். இந்த மாரி வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா? அந்த டோனர் வந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிருக்காங்களா? அப்படிங்கிறத பத்தி வந்து பார்க்கணும். அதுதான் வந்து செக் ஃபார் த பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷன். அண்ட் அடுத்து ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, அப்பேரட்டஸ் எல்லாமே வந்து நல்லா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் வந்து அப்பேரட்டஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மூலமா இருக்கும்போது, அந்த அப்பேரட்டஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, டோனாருக்கும், ரெசிபியன்ட்க்கும் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுற இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் அப்பேரட்டஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அண்ட் அடுத்து ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சருக்கு ஏத்த மாரி டெம்பரேச்சர வந்து பிளட் வந்து ஸ்டோர் பண்ணி அத வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். இல்ல பாடி டெம்பரேச்சருக்கு விட்டு இன்கிரீஸ் ஆவோ, டிக்ரீஸ் ஆவோ இருந்தது அப்படின்னா, அந்த பேஷண்ட்க்கு வந்து ஷாக் வரதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தட் அந்த மாரி வந்து பண்ணக்கூடாது. அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றப்போ நம்ம வந்து வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றப்போ வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடா வந்து கடகடன்னு வந்து ஏத்தக்கூடாது. அதனால ஸ்லோவா தான் வந்துட்டு அந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே வந்து பண்ணணும். டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபியூஷனுமே ரொம்ப வந்து முக்கியம். அண்ட் அடுத்து ஒண்ணு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, ஹசார்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து பார்க்க போறோம். ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து அவங்க இதெல்லாம் பார்க்காம ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிளட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கலாம்? ஒரு வேளைக்கு அவங்களுக்கு என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து இந்த ஹசார்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ரியாக்ஷன் டியூ டூ மிஸ்
மிஸ்மேட்ச் பிளட். மிஸ்மேட்ச் பிளட்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு வேளைக்கு அவங்களுக்கு வந்து ஒத்துக்கராத பிளட், இன்காம்பேபிலிட்டியான பிளட்ட வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃப்யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து அக்ளூடினேஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ரியாக்ஷன் டியூ டு மேசிவ் பிளட் ட்ரான்ஸ்ஃபர். மேசிவ் பிளட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்து கேப்பபிலிட்டியே 5 லிட்டர் ஆஃப் பிளட் அப்படின்னா, நம்ம வந்து 6 லிட்டர், 7 லிட்டர் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃப்யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து என்னென்ன ரியாக்ஷன்லாம் வருமோ, அதுதான் வந்து ரியாக்ஷன் டியூ டு மேசிவ் பிளட் ட்ரான்ஸ்ஃப்யூஷன். இந்த மாரி ரியாக்ஷன் வந்து நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு இது பண்ணிக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிட்டர் ஆஃப் பிளட் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுதோ, அவ்வளோதான் வந்துட்டு இது பண்ணணும். அத விட அதிகமா வந்து அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது. இன்கேஸ் நம்ம வந்து அந்த மாரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்க்குலேட்டரி டிஸ்டர்பன்ஸ், அதாவது ஹைப்போவால்யூமிக் ஷாக், ஹைப்பர் வால்யூமிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற வால்யூம விட அதிகமான வால்யூம் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃப்யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து சர்க்குலேட்டரி ஷாக் வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ஹைப்பர் கலீமியா. ஹைப்பர் கலீமியா அப்படின்னா பொட்டாசியம் வந்து அவங்க பாடியில வந்து அதிகமாயிரும். அண்ட் ஹைப்போ கால்சியமியா, கால்சியம் வந்து கம்மியாயிரும். அண்ட் ஹீமோசிடோரோசிஸ் அப்படின்னா நிறைய அயன் கண்டென்ட் வந்து உங்க பாடியில வந்து இருக்க ஆரம்பிச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்படின்னா ரியாக்ஷன் டியூ டு ஃபால்ட்டி டெக்னிக். ஃபால்ட்டி டெக்னிக் அப்படின்னா ஒழுங்கா வந்து அந்த இன்ஜெக்ஷன் அதாவது கேனுலே வந்து ஒழுங்கா செட் பண்ணாம அவங்களுக்கு வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்றதோ, இல்லைனா வந்து ஐவி லைன் ஒழுங்கா எடுக்காம பண்றதோ, அதான் வந்து ரியாக்ஷன் டியூ டு ஃபால்ட்டி டெக்னிக்ஸ். இல்ல வந்து ஏர் எம்பாலிசம் அண்ட் த்ரோம்போஃபிலிட்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒழுங்கா இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்க்ரீன் பண்ணாம அவங்க பண்ணும்போது ஹெச்ஐவியோ, ஹெப்படைட்டிஸோ, இல்ல கிளானுலர் ஃபீவரோ, இல்ல ஹெர்பிக்ஸ், இல்லனா வந்து ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தட் இந்த மாரி ஹசார்ட்ஸ்லாம் வராம நம்ம வந்து முதல்ல பாதுகாத்துக்கணும். நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க வந்து பிளட் குரூப்ப பத்தி நல்லா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அப்படிங்கிறத நம்புறேன். தேங்க் யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.